தினக்கவி மற்றும் பிள்ளைகளின் வாசிப்பு உரையரும்பு நேரம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் சிவதர்சனி ராகவர்களிடம் ஒப்படைக்கின்றோம். நன்றி, வணக்கம். பாமுக பொருட்சொல் வருகின்றது. தாருங்கள் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களை வாங்கோ. வணக்கம். சரி, செல்வி அக்கா தாங்க பொருட்சொல்ல. வணக்கம் வாணி. வணக்கம். நான் பொறிச்சொல் ஒன்றும் பார்க்கலையே வாணி. பார்க்கல போருங்க பொறிச்சொல் சொல்றேன். அங்க பார்த்துட்டு சொல்றேன் என்னண்டு. பொறிச்சொல் 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 இன்றைய நாளுக்கானது கெண்டி கெண்டி கண்டி கெண்டி. கண்டி ம், கண்டி என்னது கண்டி என்றது என்னத்தை சொல்ற? அதான் தெரியல. தேடி பிடிச்சி வாங்க. கண்டி கட்டி கேள்விப்பட்டுக்கிறேன், நொண்டி கேள்விப்பட்டுக்கிறேன், கண்டி தெரியாது. அதான் கண்டி என்றது என்ன? நல்லா போனவரெல்லாம் போட்டார். ஐ டோன்ட் நோ. சரி, நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் சொல்வாரு கேப்போம். கண்ட கால சொல்றதோ கண்டி கண்டி வாரான். கண்டி கண்டி இன்றைக்கு பொருட்சொல் கண்டி 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 தெரியாதான் கண்டி என்ன? சரி, தாருங்களேன். நான் தானே உங்களை கேட்குறோம். இப்ப அதான் தெரிஞ்சாதான் சாப்பிட்டு சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பின்ன கண்டி என்றால் வாணி தண்ணீர் பால் இறந்துறது. இனிய காலை வணக்கம். கெண்டி என்று எனக்கு நேரடியான பதமாக ஒன்றைத்தான் தெரியும். அது என்னன்னு கேட்டால், அந்த கோயில்ல ஐயர் ஒரு கைப்பிடி போட்டபடிய முன்னாலே ஒரு சொம்புல ஒரு தண்ணி ஊத்தேக்க அதுக்குள்ளால பைப் மாதிரி வந்து வெளியில விழுமல்ல, அந்த ஐயர் ஊத்துற அந்த சொல்லி முடிக்க நேவிஸ் அவர்கள் சொல்லுங்க. சொல்லுங்க. அந்த இதைத்தான் கண்டி என்று சொல்றது. அது வந்து கோயில்களில் தான் கூடுதலாக பாவிக்கப்படும். இப்ப நாங்கள் அதை உதாரணத்துக்கு எடுத்தா, இப்ப வீடுகளில் பூக்கண்டுக்கு தண்ணி ஊத்துவோம் தானே, அந்த கைப்பிடியை பிடிச்சு ஊத்துற அந்த பூச்சாடியையும் சொல்லலாம் கண்டி என்று. எனக்கு அவ்வளவும் தான் தெரியும். நன்றி. நன்றி. சரி, அறிஞ்சு கொண்டோம். நேவிஸ் பிலிப்ஸ் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் வாணி. பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை, மதிய வணக்கத்தை கூறிக்கொண்டு, பாமுக பொறிச்சொல் இன்று கெண்டி. கெண்டி என்னுடைய கெண்டி 1825 ஆகிறது. கெண்டி இது மூக்கு வைத்த நீர் பாத்திரம், கண்டித்தல், கடிந்து கூறுதல், முடிவு கட்டி பேசுதல், துண்டித்தல், பகிர்தல், பருத்தல் என்ற சொற்களை கொண்டு வருகிறது. மற்றது இந்த கெண்டி என்பது பூச்சிகளை விழுங்குகிற ஒரு அரிய வகை தாவரம் என்றும் சொல்லப்படுகிறது. பூச்சிகளை விழுங்குகிற அரிய வகை தாவரம், அரிய வகையான ஒரு தாவரம், அதுவும் கெண்டி என்று சொல்லப்படுகிறது. இப்ப நாங்க அந்த கெண்டி என்று சொன்னா, சிறு குழந்தைகள் பால் தண்ணீர் அருந்த பயன்படுத்த அந்த சின்ன பிளாஸ்டிக் மாதிரி பக்கத்துல வச்சிருக்க அந்த மூக்கு பணி இருக்குதானே, மூக்கு பணி, கேட்டல், அதெல்லாம் இருக்குதானே, அந்த போச்சு மாதிரி அந்த வாய் இப்படி தன்றது, மூக்கு பிடி இருக்கிறது, மூக்கு அதான் கண்டி. ஓகே, கண்டி, அதுதான் கண்டி. இப்ப நாங்க இந்த வைன் அதுகள் எல்லாம் அநேகமா ரெஸ்டாரண்ட் வழியா வைன் எல்லாம் ஊத்தி வைப்பார்கள் தானே, இந்த பழைய காலத்துல அரசர்களுடைய எல்லாம் அதுகள் நீளமா இருக்கும், அந்த வாய் இருக்கும், இந்த பிடி கைப்பிடி இருக்கும். அதுதான் கெண்டின்னு சொல்லி நானும் தேடித்தான் எடுத்தேன். தண்ணீர் இருந்த பயன்படுத்த பாத்திரம், தண்ணீர் சுட வைக்கும் கேட்டல், அதுவும் கெண்டி என்று தான் சொல்லப்படுகிறது. அதில் போட்டிருக்கிறாங்க. மதுபான வகைகள் பரிமாறும் சாடிகளையும் கெண்டி என்று சொல்லப்படுகிறது. கெண்டி கைப்பிடி வச்சு இந்த தண்ணி ஊற்றி இந்த மூக்கு ஒரு வாய் இருக்கும், அதுல இதுவும் கெண்டி தான். நமது பிள்ளைகள் தவறு செய்தால் நாங்கள் கண்டித்து திருத்துவோம். கண்டிக்கிறதும் கெண்டி என்று சொல்லி இருக்கிறது, கண்டித்தல். கடிந்து கூறுவது, நாங்கள் வன்மையாக ஒன்றை சொல்லி கடிந்து கூறுவதும் கெண்டி. வன்மையான பேச்சுக்களை பேசினால் கூறும். முடிவு கட்டி பேசுவது, இறுதி தீர்ப்பு வழங்குவது போல இறுக்கமான சொற்களால முடிவு பேச்சு பேசுறதும் கெண்டின்னு சொல்றார்கள். அதாவது சண்டித்தனம் காட்டுறது, துண்டித்தல். இப்ப இவ்வளவுதான் உனக்கும் எனக்கு இனி எந்த விதமான உறவு இல்லை, ஒட்டுங்கிறவு இல்லைன்னு அந்த பேசி பார்த்தியா துண்டிச்சு விடுறது, அதுவும் கெண்டி என்று தான் சொல்லப்படுகிறது. இவ்வளவுதான் நான் எடுத்த கெண்டி. நன்றி, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். என்னன்னு சொல்லி பார்க்கத்தான் அந்த வழி இல்ல, அதுதான் நாங்க பயன்படுத்துற குறைவு தானே சொல்ல கண்டியண்டு. கெட்டி மேளம் தெரியும், கண்டிய தெரியாது. கிண்டிய தெரியும், கெட்டிய தெரியும், கண்டிய தெரியாது. கெண்டி தெரியும், கண்டி தெரியாது. கண்டி தெரியாது. ஜெயமலர் வாங்க. வணக்கம்.
கெண்டியன் இவர் கணக்க சொன்னார். எந்த டிக்ஷனரியில 2 சொல்லித்தான் கிடக்காக, துண்டு அல்லது கெண்டிகை. கெண்டிகை என்றதான் நீங்க சொன்ன கேட்டில் இந்த கமண்டலம் அந்த தண்ணி ஊற்றியதுன்றது. ஆ மற்றொன்னும் கண்டிகை இல்லை, 2 சொல்லித்தான் கிடக்கு. அப்போ கண்டிகை அவர் பார்த்தாரோ? தெரியல. அப்படி கெண்டிகை என்றது அந்த கேட்டில், அதான் கெண்டிகை என்று போட்டிருக்கு. அந்த அந்த இதாக இருக்கிறது சின்ன மூக்கு அந்த மூக்குப்பொடி கமண்டலம் மாதிரி அந்த முனிவர் மாதிரி வச்சிருப்பினும் அந்த கையில வச்சுட்டு கொண்டு, அது மாதிரி அதுகளுக்கு தான் கண்டி என்று. அந்த மெட்ட ஓகே மூக்கு பண்ணி அந்த ஆ அந்த இதால ஊத்தக்கூடிய மாதிரி இருக்கிறதுல அதான் கண்டி. இது மற்ற வேறு ஒருத்தருக்கும் இல்ல. எனக்கு அதில் பார்த்துட்டு பூச்சொல்ல தான் இருந்தது அது கண்டின்றது என்னன்ட்டு. பரவாயில்ல, நாங்கள் இப்போ தேடி பிடிச்சி அறிஞ்சு கொண்டு தான் இப்போ உங்களுக்கு தமிழுக்கும் ஆனா தேவைப்படும். தமிழ் சொல்லு ஒன்று இருந்திருக்கு, தண்டி ஓ என்று ஒரு உண்டா இருக்குத்தானே. இப்போ தமிழில் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தேவைப்படும் எழுதி வைங்கோ. அந்த நன்றி. சொல்லு வரைக்கும் இல்லை. நன்றி நன்றி வணக்கம். இன்றைய நாளுக்கான தினக்கவியை தாருங்க நேஸ் பிரசரலே. ஆமா எங்களை விட்டு அந்த கண்டி பித்தளையில இருக்குவானே. பித்தளையில இருக்கும் கெண்டி கூடுதலா இருக்குமா? சில்வர்ல இருக்கு, டைம் இருக்கு பித்தளையில. பித்தளையில செம்பு செம்பு சில்வர்ல இருக்குது, பித்தளையில இருக்கு, கண்ணாடி பாத்திரத்துல இருக்குது, மற்ற அந்த செமரிக்கன்னு சொல்லுவாங்க வாணி, அந்த கோப்பை சாப்பிட்டு அதுல எப்படி இருக்குது அந்த கண்டி. இல்லை, அந்த காலத்தில் அந்த அரச படங்கள் எல்லாம் அப்படின்னு உயரமாகவும் நல்ல மெல்லியதாக தான் இருக்கிறது அது. இருக்கும், பார்த்துருக்குறோம். தாருங்கள் பாமத்தின கவி தாருங்க. பாம்பு தினக்கவி நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். பாமுக தினக்கவி இலக்கம் 571. பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகனவர்களுக்கும் அன்பான உறவுகளுக்கும் என்ற இனிய மதிய வணக்கத்தை கூறிக்கொண்டு, முடிவில்லா பயணத்தில் வழி வழியாய் பல பாதைகள், முடிவில்லா பயணத்தில் வழி அறியா பல பாதைகள், பாதைகளின் வழியினிலே பார்த்திடாத பல முகங்கள், பாதைகளின் வழியினிலே பார்த்திடாத பல முகங்கள், பார்த்து பழகிய சில முகங்கள், அவர்களின் மனங்கள் முகமூடிகள், பார்த்து பழகிய சில முகங்களிலும் அவர்கள் மனங்கள் முகமூடி போர்த்தியத முகமூடிகள், பாதை இதுவென அறிவதற்குள் தடுமாறும் பல வழித்தடங்கள், பாதை இதுவென அறிவதற்கு முன் வழிமாறும் பல வழித்தடங்கள், வெற்றியை நெருங்கும் வேளை வந்திடும் பல தோல்விகள், வெற்றியை நெருங்கும் வேளை வந்திடும் பல தோல்விகள், தோல்விதான் முடிவென நினைக்கையில் வந்திடும் பல வெற்றிகள், தோல்விதான் முடிவென நினைக்கும் வேளையில் வந்திடும் பல வெற்றிகள், காற்றடிக்கும் திசையில் பறக்கும் காகிதம் போல், காற்றடிக்கும் திசையில் பறக்கும் காகிதம் போல் நாம் நினைத்த இடத்தில் இறங்க முடியாத சூழ்நிலையில் நம்மை அறியாமல் செல்லுகின்றோம், காற்றடிக்கும் திசையில் பறக்கும் காகிதம் போல் நாம் நினைத்த இடத்தில் இறங்க முடியாத சூழ்நிலையில் நம்மை அறியாமல் செல்லுகின்றோம். நன்றி வணக்கம். விமானம் வராது, அது நாங்கள் ஒரு நாட்டுக்கு போகணுமெண்டா அங்கே தான் இறங்குறோம். ஆரம்பத்தில் சிநேகித மண்டை எடுத்தேன், அதுவும் வராது. நான் சொல்லி பார்க்கிறேன் மனமண்டு. மனமும் அதுக்குள்ள வந்துட்டு அவர் சொன்னதுக்குள்ள செல்லுன்றோம், அங்கே தெரியாம போறோம். முடிவில்லாத பயணம் என்றால் அதானே இறப்பு. இறப்போ? அதான் யோசிக்கிறேன். பயமா இருக்கு சொல்றதுக்கு. பயப்படுறியா? வெந்துருமா வாய் சொன்னா வாய் வெந்துருமா? சரி, நெருப்புன்னு சொன்னா அது வாய் வெந்துருமா? வெந்துராதான், அதான் இருக்குமோ? முடிவில்லாத பயணம், முகம் தெரியாத முகம், மனதில் முகமூடி, சரோஜனி சோதராஜா அவர்கள் சொல்ல போறீங்களா? சந்தைக்கு நினைக்கம் சித்தாபுரம் என்ன நினைக்கப்போ மனமே முகம்புடி போட்டிருக்கா, மனுஷர் முகத்தெல்லாம் போடுவேன். அப்ப பொய்யான வேஷங்கள். முடிவில்லாத பயணத்தில் வழியறியா பல பாதைகள், முடிவில்லாத பயணத்தில் வழியறியா பல பாதைகள். கல்வி வருமோ? இல்லை. பார்த்திடாத பல முகங்கள், பார்த்து பழகிய சில முகங்கள், பார்த்திடாத பல முகங்கள், பார்த்து பழகிய சில முகங்கள், அவர்களின் மனங்களெல்லாம் முகமூடிகள், அவர்கள் மனங்களெல்லாம் முகமூடிகள், பாதை இதுவென அறிவதற்குள் தடுமாறும் பல வழித்தடங்கள், பாதை இதுவென அறியுமன் வழி தடுமாறும் பல வழித்தடங்கள், வெற்றியை நெருங்கும் வேளை வந்திடும் பல தோல்விகள். அப்ப இந்த இதுகளை சொல்றீங்களா, மதபானங்கள் அந்த இதுகளை? இல்லை இல்லை இல்லை, இல்லை. நம்மோடு சம்பந்தப்பட்டதுதான். எதோட?
நம்மோடு சம்பந்தப்பட்டதுதான். நம்மோட எங்கட பாமூட்டை சொல்றா போல எனக்கு. இல்ல, நம்மோடு சம்பந்தப்பட்டது. நாளும் பொழுதும் நம்மோடு சம்பந்தப்பட்டது. ரேடியோ ரேடியோ அல்லது கனவு இல்ல 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 ஆ? எல்லாத்தையும் சொல்லுவீங்க. ஆக்கமண்டு வருமோ? ரேடியோ வருமா? இந்த இந்த வானிலையே வருமா? இல்ல நேவிசாக்கா ஆக்கமண்டு வருமோ? இல்ல இல்ல ஆக்கம் வராது. நான் அரவசி கேட்கல. எனக்கு இப்ப வாணி சொன்ன அந்த ஒரு வசனத்தை வச்சுதான். கவிதை எல்லாம் சொல்றீங்க, நம்மோடு சம்பந்தப்பட்டது. திருப்பி ஒருக்கா வாசிக்க முடியுமோ? டைம் இருந்தா. நம்மோடன்னு சொன்னால் என்ன, எங்க பாமுகத்தோடயா அல்லது எங்கட வேற ஏதாவது நம்மட சுயம், நம்மட எங்கட சுயம். சுயமா எங்கட வாழ்க்கையோடயா? உங்களோட வாயால வந்துட்டுது இப்ப. அப்போ உடம்பு தான். உடம்பு இல்ல, இல்ல. தேமிலோட வாயில இப்ப வந்து பாமுகம் சொன்னவர், அதான் பாமூட்டை வருமா? வாழ்க்கை சொன்னவர், வாழ்க்கைதான். வாழ்க்கை எங்கட அதைத்தான் வாழ்க்கை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களோ. வாழ்க்கைதான். வாழ்க்கையில தான் நாங்கள் எத்தனையும் வழியறியாத எங்களோட வாழ்க்கையில போகிற இடத்துல நிப்பாட்ட இல்லாத எங்களோட பேருந்துக்காக நாங்கள் இறங்க இல்லாத அந்த எங்களோட வாழ்க்கை பயணத்தில் இறுதி வரை ஓடிக்கொண்டே இருக்கணும். நாங்கள் என்ன நல்லா ஓகே இருக்கா? ஓகே. முகம் தெரியாத முகம் என்ன முகம் தெரியாத சரிதான். இல்ல இல்ல மனங்கள்ல முகம் முடியும்னு சொல்றீங்க. அது அது வருமா அது? வெளியில தெரியாது வாணி. எங்களோட பழகுவாங்க, நல்லா பழகுவாங்க. தெரியாது அவங்களோட மனங்கள் எப்படி இருக்குன்னு. முகமூடி போத்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. மூடி மறைச்சு எல்லாத்தையும் கதைச்சிக்கண்டு ம் இருப்பாரு. ம் மனிதர்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். ஒரு விதம். நன்றி வணக்கம். சிவதர்சனி அவர்களது கவி இருக்கின்றது நினைக்கின்றேன். ஆமா, சரி சரி. நன்றி 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 வணக்கம். வணக்கம். உறவுகளிலிருந்து கேட்டும் பார்த்து கொண்டும் இருப்பது இன்றைய நாள் பொழுது பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வுகள் பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலியூடாக. வணக்கம். தினக்கவி 2298 ஸ்வதேஷ்ணி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து. தாங்குமா உலகு, தங்கத்தின் விலையால் தடம்புரளும் உலகு, தாங்குமா உள்ளம் தவிக்கிதே மனித இனம். தங்கத்தின் விலையாய் தடம்புரளும் உலகு, தாங்குமா உள்ளம் தவிக்கிதே மனித இனம். அங்கம் முழுதும் தங்கி அழகில் அனைத்தையும் மிஞ்சி அகிலம் ஒளிர்ந்த தங்கம் உச்சி தொட்டது விளையார். அங்கம் முழுதும் தங்கி அழகில் அனைத்தையும் மிஞ்சி அகிலம் ஒளிர்ந்த தங்கம் உச்சி தொட்டது விளையார். மஞ்சாடி அளவில் தானும் மிஞ்சுமா அடுத்த சந்ததிக்கு, மஞ்சாடி அளவில் தானும் மிஞ்சுமா அடுத்த சந்ததிக்கு. அள்ளித்தராவிடினும் கிள்ளிக் கொடுக்க வேண்டுமே, அள்ளித்தராவிடினும் கிள்ளிக் கொடுக்க வேண்டுமே. தூங்காது உழைத்து நாளும் துளியாய் சேர்த்தார் அன்று, தூங்காது உழைத்து நாளும் துளியாய் சேர்த்தார் அன்று. தூர தேசத்தில் வாய்ப்பு தானும் தூரப்போகுது விலையேற்றம் தானாய், தூர தேசத்தில் வாய்ப்பு தானும் தூரப்போகுது விலையேற்றம் தானாய். நன்றி வணக்கம். அள்ளி கொடுக்கட்டாலும் கிள்ளி கொடுங்கட்ட என்னத்தை கேட்குறார்? நகையா? நகை இப்ப விலை கூடிட்டு தானே. அப்ப இனி நாங்க ஒரு மஞ்சாடிக்கு கூட இனி வழியில்லாத போற கட்டம் இருப்போம். கொஞ்சம் வேண்டாலும் கொடுக்கணும். போனவனே திரும்பி வரையில நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு. இதுக்குள்ள தங்கத்தின் கவலையும் மக்களுக்கு இருக்கட்டும். அதுக்கு சண்டை கொண்டாடுறதே அதுக்கு தானே. சண்டை பிடிச்சா தங்கம் ஏறி கொண்டு போகும். இல்ல இல்ல அரைவாசி பேர் இப்ப இலங்கையில இருந்து அங்க இருந்து வர முடியாமல் இருக்கு. செல்வியா கதைப்பிட்ட பிறகு இப்ப கட்டார் அந்த நூற்றுக்கிழமை பிந்தினாரண்டா அங்க நின்று அவர் நின்று பேர் திரும்ப காசை கட்டி கட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு போனோமே. அவர் போய் 6 கிழமைய படுக்க இருந்து அவர் படுக்க படுக்கல இருந்துட்டு அது வேற விஷயம். ஆனால் ஓடி வந்துட்டாரு. தொடர்ந்து இந்த மாதிரி 6 கிழமை படுத்திருக்கலாம், தொடர்ந்து படுத்திருக்கலாம். செல்வியா கப்பலா விட்டுட்டீங்க போங்க. ஒரு கிழமை முந்திட்டீங்க. இல்ல இப்ப டிரான்சிட் சாணம் இப்ப இங்க வந்திருப்பார்கள், என்ன நடக்கும், எவ்வளவு கஷ்டப்படுவார்கள். என்ன தங்கம் திளங்கி போச்சே, நான் அப்படியே அங்கமா படுத்துட்டேன். ஒரு மின்னி தங்கத்தை தொலைச்சு போட்டு மின்னி இருந்த ஒரு போட்டதுக்கே விட்டான் அவன் ஒரு வாப்பு. தந்தா செய்து தரலாம், இப்படி இருக்க சிவதர்ஷினி அவர்களே, நீங்க தங்கத்துல இருக்க கவலைப்படுறான்னு ஒரு துளி துளைஞ்சதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சரிதானே.
அந்த காலத்துல துளி துளியா சேர்த்து நகை எவ்வளவு சேர்த்தவ இங்க இவ்வளவு பணம் வச்சிருக்கிறாக்களே ஒரு பவுன் வாங்க முடியலன்னா 1000 franc. இப்ப வாங்குவீங்களா ஒரு பவுன்? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அதுதான் வாங்கும் இல்ல இல்ல நான் கவலைப்படையில என்னட்ட இருக்கு 200 பவுன் நான் கல்லனுக்கு இப்ப இந்த கல்லனுக்கு சொல்லிடாதீங்க. ஆனா இனி வார சந்ததிகளுக்கு இனி நகை எனக்கு வாங்குறது நினைக்கிறேன் கஷ்டம். நான் கொடுக்க போறது இல்ல தானே. எனக்கு நானும் கொடுக்க போறது இல்ல. ஆனா ஒரு தடவை கிடக்கிறது 3 தலைமுறைக்கு அதை வச்சு பாவிக்கலாம். நமக்கு இருக்கிறது சரி. அடுத்த சந்ததிக்கு இப்ப பாருங்க, முந்தி நாங்க 500 franc ஒரு பெரிய மாலை வாங்கினாங்க. ஒரு 2 இல்ல பவுன். அதாவது நீங்க இப்ப கிஃப்ட் கொடுக்கறத பத்தி தான் கதைக்கிறீங்கன்னு நான் இல்ல நினைக்கிறேன். இல்ல அப்படியா? சந்ததிக்கண்டா இப்ப எனக்கு அடுத்தடுத்த சந்ததி கல்யாணம் கட்டவோ இல்லையா கட்டாயம் கொடுக்கணும் இல்லைங்க, யார் போடுறாரு? தானே. அடுத்தடுத்த தங்கம் சங்கதி எப்பவுமே பெருமதி. இப்ப எங்களை விட இந்த பிள்ளைகள் சொல்லிதான் தங்கம் மணி வைக்கலாம், தங்கம் மணி இல்ல இல்ல வைக்கலாம். அது என்னத்துக்கு விக்கிறதுக்கு, வேற என்னத்துக்கு தங்கம்? அவர்கள் போட்டு அனுபவிக்கிறதுக்கு இல்ல. அப்ப அது அவர்களா வாங்கட்டும், என்ன எங்கிட்ட கேட்பான்? அவர்களுக்கு வாங்கின்றாலுமே விலையேற்றம் தானே, விலையேற்றம் தானே. அதை அதான் சொல்றேன். விலையேற்றம் பண்ண அவர்கள் வாங்க மாட்டார்கள். அவர்கள் விலையேற்றம் பண்ண அவர்கள் வாங்க மாட்டார்கள். 1000 ரூபாய் விட்டோம்னு சொன்னால் அடுத்த மாதம் 1500 ரூபாய், இந்த அடுத்த வருஷம் அது மாறிடும், மாறிடும். 100 ரூபாயில இருந்த தங்கம் மாறிடும். இப்ப இலங்கையில 4,40,000 ரூபாய். ஆக ஒரு பவுன் கொண்டு போனீங்கன்னா 4,40,000. ஆக அவ்வளவுதானே. அங்க தேவர்களுக்கு சிம்பிள் மணி தானே. ஆமாம். வாங்குறவர்கள் அவர்களுக்கு இல்ல இல்ல சிம்பிள் என்றாலும் இனி அவர்கள் வாங்குவின். நம்ம இப்ப இல்ல இல்ல வாங்குறவர்களுக்கு அது சிம்பிள் மணி. வாங்காதவன் அப்போ ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழியில பாப்பறோம். உண்மையில ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துல ஒரு தாலி கட்டணும்டா, ஒரு பவுன்லயாவது தாலி கட்டணும்டா இவ்வளவு செலவாகணும். அதுதான் சொன்னேன். இப்ப இருக்கிறவே ஓகே. இப்ப நீங்க ஒரு எங்கட அம்மாக்கள் எல்லாம் பழைய சீதனம் கொடுத்த நகையை வச்சு 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 அவையில அதே தொடர்ந்து வச்சு ஒரு இல்ல இல்ல அது இப்ப அங்க அது ஒரு முதலீடு தான். அது இப்ப எல்லாத்துக்கும், ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு வயல் வாங்குறதுக்கோ ஒரு வயல் செய்யறதுக்கோ ஒரு வளவு வாங்குறதுக்கோ அது முதலீடு. உடனே கொண்டோடி வச்சுட்டு காசு அதுதான் செய்யறது. ஆனால் அது இங்கே முதலிடத்தான் பலருக்கு இருக்கின்றது உண்மையில. ஏன்னா இங்க பக்கத்திலேயே இருக்கு இங்க நகை. இப்ப நகை வங்கிகள்ல வைக்கணும். இல்ல இல்ல வங்கிகள்ன்றதை விட இதுக்கண்டே இங்க தனி புரிம்பா இருக்குது. நகை அளவு வைக்கப்படும் எங்கட இடத்துல. சிவதர்சினின்ற கவிதையை யோசிக்கும் பொழுது கடந்த மாதம் ஒரு இந்திய படம் நடிகைக்கு கல்யாண வீடு நடந்தது. அதிலே அவர் அந்த பழைய காலத்துல அரசர் போடுற அந்த கையிலே எல்லாம் போடுவார்கள் தான் காப்புகள் பெருசு பெருசா, அதெல்லாம் பவுனிலேயே எல்லாம் போட்டு அந்த பெண்ணும் போட்டிருந்த அதுல போட்டு 350 கோடிக்கே இதுக்கு 2 பேருக்கு கணவர் வச்சிருக்கீங்க. அந்த பெரிய பெரிய சங்கீதம் போட்டு வீடியோ போடினாங்க. அது உண்மையான தங்க மாதிரி இல்ல. ஆனா இந்தியாக்காரருக்கு அது ஒரு பைத்தியம். நகை சேர்க்கிறது இந்த இடத்துல நகை வேண்டணும், பசிப்பட்டினத்தால நகை வேண்டணும் இருக்கு அவங்களுக்கு ஒரு இது உண்டு. அதுவும் ஆண்கள் இப்ப நிறைய நகை போட்டு கொண்டிருக்கீங்க. அதோட இப்ப நீங்க அந்த தீபாவளிக்கு எல்லாம் மருமகனுக்கு நகை போடுறது, மோதிரம் போடுறது, அது மட்டும் இல்ல, பிள்ளை பிறந்தா 31 மாமன் சீர் கொடுக்கணும், அது கொடுக்கணும். அது நான் எத்தனை எதிர்பார்க்கணும். அது விலை கூடுதோ இல்லையோ வாங்கி கொடுக்கத்தான் வேணும். ஆண்களை வச்சிருக்கிற நாங்கள் மஞ்சள் நூலில இமிட்டேஷன் தாலி ஒன்றை வாங்கி போடுவோம். ஒரு காலத்துல சத்தம் வர இல்ல, சொல்லுங்க. சத்தம் வர இல்லையா? நான் கத்தி கத்தி தான் சொல்றேன். இப்ப நான் என்னவோ சொல்ல வந்து மறந்துட்டேன். மஞ்சள் தாலி கழிச்சிங்க. மஞ்சள் தாலி அது இப்ப இவ சொல்லுவேன், நான் சொல்ல நினைச்சேன். அந்த காலத்துல மஞ்சள் தாலி இந்த இந்தியாக்காரங்களும் இப்பயும் மஞ்சள் தாலி மஞ்சள் கயிறுல தான் தாலி கொடுக்குறாங்க. ஒரு பவுனில் 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ கொடுத்து ஒரு பவுன்ல தாலியை செய்து மஞ்சள் கயிறுல மரியாதையா கட்டுங்கப்பா. இல்ல இல்ல அதோட நிக்க இல்ல, அவர்கள் பிறகு கோர்க்கிறது, அதெல்லாம் கோத்து திரும்ப கோர்க்கிறது ஒவ்வொரு இதுக்கும். மஞ்சள் தாலியில மஞ்சள் கறிக்கு போடுற மஞ்சள் தான் கட்டி விடுவார்கள். அதனால்தான் கொரோனா வந்தோன்னா அந்த மஞ்சளை கூட அடிச்சு குடிச்சுட்டாங்க. சிக்கல் வரப்போகுது. இந்த கல்யாணங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்களே தங்க நகையில கொடுத்தவங்க இப்ப கேட்க போறாங்க, நான் 2 பவுன்ல போட்டேன், 2 பவுன்ல எடுக்கட்டா என்ன செய்வீங்க? இல்ல இல்ல அப்படிப்பட்டவர்கள் கஷ்டம் தான். இப்ப போட்டவருக்கு போடணும் மட்டும் வர இல்ல. ஆனா அந்த முறை இருக்கு, இப்ப போட்டவைக்கு போடணும் திருப்பி போட வேண்டியது இல்ல. அதுதானோ போட்டது என்ன அடிக்க போடுறதும் இல்ல பிள்ளைய.
சரியா அதையே கொண்டு போய் இந்த பவுண்டே வச்சுக்கொள்ளண்டா. இப்போ என்ன அது என்ன கறக்க போகுதா, அது என்ன பழதா போகுதா, உடுப்பா இல்லை தானே, பட்டிக்கலாம் இருக்க பட்டிக்கலாம் இருக்க போகுது. போகுதா, அப்படியே கொண்டு பொறுமதியை கொடுத்துட்டு. தானே கொடுக்குறோம் என்ன ஆ திருப்பி ஆ அவன் அந்த பொறுமதி கூட தானே என்ன ஆனா இப்ப இருந்தாலும் தங்க நகையெல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்களாம், கவனமா இருந்துக்கலுங்க எல்லாரும். கொள்ளை அடிக்கிறாங்களா இப்ப நிறைய கொள்ளை அடிக்கிறாங்க. அது மட்டும் வங்கியில இல்லை, தான் எல்லா வங்கி விஷயம் வெளிய தொடங்கிட்டான் முதல் ஆ? வெளியில சொல்லாய கொண்டுதானே சொன்ன வைப்பேன். இல்ல இல்ல அதெல்லாம் வங்கியில தானே இருக்கு. நீ வங்கியில கடன் வந்தா ஒண்ணு வங்கி செய்யலாம். வங்கியில கொண்டே பாதுகாப்பு வச்சா வங்கி ஆப்பு வச்சா என்ன செய்யறது? அதான் அப்படி இல்லை நடந்துருக்கு. இல்லை, அது ஜெர்மன்ல நடந்தது தானே. ஆமாம் இல்லை, நடக்குது. முன்னர் காலத்துல இலங்கையில நடந்தது தானே. இல்லை இங்கே இப்போ அண்மையில் நடந்தது ஜெர்மன்ல. ஜெர்மன்ல நடந்ததாம் செய்தியில இங்க இருந்து. என்ன துப்பாக்கியை கொண்டு காட்டி எல்லாரும் மேசைக்கீழ பயந்து இருந்து இப்படி எவ்வளவு அட்டாசம் பண்ணி இருக்கிறாங்க இங்க. ம் ம் அப்படி இருக்குதானே. இல்ல, அதுதான் எதுவும் இப்போ நம்பிக்கை இல்லை. ம் ம் இப்ப அதுதான் தங்கம் ஆனா முதல்ல அவர்கள் சொன்ன மாதிரி தங்கம் மட்டும் எப்பவுமே இறங்காத ஒழிய ஆமா, ஏற்ற கூடு கூடு 2030ஆம் ஆண்டு 10 அப்படி இதுல 10 மடங்கு கூட வத்தானம் பெருமண்டு போட்டு கிடந்து. அது ஏனென்றால் தங்கம் வந்து அழியாததானாம், எரிஞ்சாலும் அப்படியே கட்டியா அது இருந்து மற்றது இந்த பாய்க்கலாம். கூடுதலான பொருளாதார இதுல வந்து தங்கம் தான் முக்கியத்துவம் நாடுகளுக்கு இடையில எல்லா பொருளாதார நாடுகளும் மாற்றம். தங்கத்தை சேர்க்கிறது அதுக்குத்தான். ம். தங்கம் ம் தங்கம் சரியா, நன்றி தங்கம் தங்கம் தங்கம், நன்றி, வணக்கம். தங்கம் மண்டபுரம்